நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப். படிக்கும்போது பொன்னாக நீ அப்படின்னு தனித்தனியா தான் இது இருக்கு இல்லையா? ஆனா அவர் பொன்னாக நீ அப்படின்னு பாடும்போது நாங்க அவர் பாடும்போது நம்ம இதை படிச்சா கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நாங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ரீல் பார்த்து தான் எனக்கு ஆக்சுவலா கேட்கும்போது ஆமா பொன்னாங்க நீ தான் இருக்கு. அது பொன்னாங்க நீ என்ன? அவங்க லிரிக்ஸ் பிஃபோர் ஹேண்டே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து உல்டாவா ஒர்க் பண்ண பாட்டு. அந்த லிரிக்ஸோட ஸோ அவங்க அந்த ஹுக்கோட வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால்டப்பா. நான் அவரோட பெரிய ஃபேன். ஏன்னா வித்தியாசமா ஒண்ணு பண்றாங்க. சந்தோஷ் நாராயண் என்னோட அசிஸ்டண்டா இருந்தாரு. அவரு 4 இயர்ஸா என்னோட தங்கிட்டு இருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது வாய பூரா வெத்தலையோட பாடிட்டு இருந்தாரு. நான் வந்து அவர் மேல வந்தாரு. நான் பாட்டு போட்டேன், கேட்டாரு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவரு நான் கேட்டேன்ல வாட் யூ ஷுவர் வாட் டு யூ திங்க், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட திரும்பி பார்த்துட்டு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க இவர் கூட பல படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல இப்போ லிட்டில் ஜான்ற படம் உங்களுக்கு தனியா வருது. ஏன்னா சிங்கீதம் சார் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அவரு. ஸோ பல வருஷமா பல படங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க தான் அந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட வந்தாரு? அவரு அது ஒரு பயங்கர கதை. அது அவர் என்ன சொன்னாரு, அவர் ஒரு நைட் தூங்க முடியலையா. அவர் தூங்க முடியாம 3:30 மணி காலையில இருந்து டிவி ஆன் பண்ணிருக்காரு. ஸோ அப்போ 2 மியூசிக் சேனல் இருந்தது அந்த காலத்துல. MTVயும் சேனல் வின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அப்போ வி சேனல்னு, அது இந்த பாம்பேல. அந்த வி சேனல் என்ன இருக்கு, நான் வந்து அப்போ மேக்னஸ் சவுண்டுக்கு ஏதோ ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ஏதோ ஒரு ட்ரான்ஸ் ஆல்பம் ஏதோ ஒன்று பண்ணேன். அப்படியே ஒரு டான்ஸ் ஆல்பம் மாதிரி. அந்த ஆல்பம்க்கு நான் ப்ரொமோட் பண்ணி மேக்னஸ் சவுண்டோட அவங்க சேனல் வியோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓகேயா? அந்த இன்டர்வியூ இவங்க 3 o'clock பிளே பண்ணியிருக்காங்க. இவர் சிங்கிங் தூங்க முடியாம போட்டு டிவி ஆன் பண்ணி வி சேனல்ல என் இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அவர் அப்போதான் அது என்கிட்ட சொல்றாரு, அப்போவே நான் டிசைட் பண்ண என் அடுத்த படம் நீ தான் பண்றேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் அப்ப என் பாட்டு கேட்கலையே சார் நீங்க ஒண்ணுமே கேட்காம. உடனே அவரு இல்ல எனக்கு என் மைண்ட்ல ஏதோ சொல்லிச்சு நீங்க தான் மியூசிக் பண்ணணும்னு. அப்போ சரி, ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் எந்த மீட் பண்ணும்போது எப்படி என்ன எங்கேருந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எங்கேருந்து பிடிச்சாங்க. அப்போ இது சொன்னார் இந்த கதையன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியும்ல நான் ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்றேன் நிறையா. அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட இல்ல இல்ல எனக்கு தெரியும் நீங்க ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ற, ஆனா எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வேணும்னா நான் நேரா ஏஆர் ரஹ்மான்ட்டே போவேன். எனக்கு ஏஆர் ரஹ்மான் வேணாம், எனக்கு பிரவீன் மணி வேணும். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ நீங்க வந்து ஏஆர் பண்ணதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. நீங்க வந்து பிரவீன் மணியா எனக்கு இது பண்ணி கொடுங்க. உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ, உங்க இது என்ன இருக்கோ அது நீங்க எனக்கு பண்ணி. நான் உடனே ஓகேன்ட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படம் வந்துச்சு. அவங்க எல்லாரும் என்கிட்ட நீங்க ஏஆர் ரஹ்மான் மாதிரியே பண்ணி, நீங்க அவருக்கு அசிஸ்டன்ட் தானே, அவர் மாதிரி நீங்க பண்ணேன்னா நான் பட்ஜெட் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இப்ப எனக்கு அவர் பண்றது நான். ஸோ அவர் பண்றது என் மூலமா எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதோட மேஜிக்கே டியூன் அவர் கையில தான் இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? அப்ப நான் அதுக்கப்புறம் இவருக்கு அக்ரி பண்ணிட்டேன், நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ எங்களுக்கு அது வந்து என்னோட சிங்கீதம் சாரோட ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது. இப்பவும் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து அப்ப அந்த படத்துல வந்து ஏன்னா அந்த ஐடியாவே ரொம்ப புதுசு. ஸோ ஒரு ஃபாரினர் வந்து நடிக்கிறாரு, அவர் தப்பா தமிழ் பேசுறாரு, அதுக்கு அழகா வந்து தேவன் ஏகாம்பரம் வந்து டப்பிங் கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அதுல வந்து இந்த பைலாரே சாங்கு, ஏன்னா வந்து பூவுக்கு பிறந்த நாள் வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்டா இருக்கும். நிறைய பேர் அதை தப்பாவே பாடிட்டே இருந்தாங்க. பூவுக்கு பிறந்த நாள், பொன்னாங்கண்ணி மறந்த நாள்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒரு மீமே வந்துச்சு, அது பொன்னாங்கண்ணி மலர்ந்த நாள் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு அந்த மீமை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஏன்னா வந்து அவர் பாடின சிங்கரோட அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. கிளின்டன் ஆமா, அவர் பாம்பேக்காரர், அவர் ப்ரொனன்சியேஷன் அப்படிதான்.
அவரு லிரிக்ஸ் எப்படி படிக்கிறாரோ அப்படியே பாடினாரு. அது என்ன இருக்கு, அது அது ஒரு மாதிரி ரஷ்ல ரெக்கார்ட் பண்ணோம். அவரு அவரு ஏன்னா அவர் பாடும்போது என்ன ஆகுது, அவர் பாடும்போது நம்ம கையிலயும் லிரிக்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் என்ஜினியர் இருக்காரு, டைரக்டர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, லிரிசிஸ்ட் இருந்தாரு, வைரமுத்து இருந்தாரு, எல்லாரும் இருக்கோம். இவர் பாடி எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாங்க ரியலைஸ் பண்ணல. ஏன்னா நாங்க படிக்கும்போது பொன்னாக நீ அப்படின்னு தனித்தனியா தான் இது இருக்கு இல்லையா? ஆனா அவர் பொன்னாக நீ அப்படின்னு பாடும்போது நாங்க அவர் பாடும்போது நம்ம இதை படிச்சா கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நாங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ரீல் பார்த்து தான் எனக்கு ஆக்சுவலா கேட்கும்போது ஆமா பொன்னாங்க நீ தான் இருக்கு. அது பொன்னாங்க நீ என்ன அப்படின்னு ஒரு புது வேர்டு, அது வச்சுட்டே ஒரு சாங் பண்ணலாம். இப்போ இப்படி முன்னாடி சொன்னீங்க நம்ம இப்போ தூத்துக்குடி மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா இப்ப மாணிக்க நாயகம் சார்ட்ட வந்து அதை பத்தி நீங்க கேட்டு ஒரு ஒரு அதுல ஒரு ஃபோக் சாங் நீங்க பண்ணுவீங்கன்ற மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது அந்த படத்திலேயே வந்து ஒரு மெலடி சாங், இந்த கருவாப்பையா பாட்டு வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து கிராமத்துல கேட்டுட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு ஃபேமஸான பாட்டு அந்த சமயத்துல. சோ அதோட மேக்கிங் பத்தி சொல்லுங்க. ஒரு டீம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க லிரிக்ஸ் பிஃபோர் ஹேண்டே ரெடி பண்ணிட்டாங்க. சோ அது வந்து உல்டாவா ஒர்க் பண்ண பாட்டு அந்த லிரிக்ஸோட. சோ அவங்க அந்த ஹுக்கோட வந்தாங்க, கருவாப்பையா கருவாப்பையா அப்படி. அப்புறம் அந்த லிரிசிஸ்ட் எனக்கு அப்படியே படிச்சு காமிச்சாரு. சோ ஆனா அவர் எழுதும்போது ஒரு மீட்டர்லயும் எழுதியிருந்தாரு, குண்டு முசி மீசக்குட்டி அப்படின்னு. சோ அது ஈஸியா அப்படியே அது கம்போஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். சோ சிம்பிளா இருந்துச்சு அது. ஏன்னா அதோட அந்த பாட்டோட அழகே அதோட வேர்ட்ஸ் தான் நிறைய. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது டியூன் ஒரு யூசுவல் டியூன் தான், அது ஒன்றும் பெரிய டியூன் கிடையாது. பிளஸ் அந்த அந்த ஒரு சிம்பிள் டியூன், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சித்ரா மேம் வந்து செம்மையா பாடினாங்க. அதுதான் அதோட ஹைலைட்டே, சித்ரா மேம் பாடினது. ஐ திங்க் ஒரு மாதிரி அது ஒட்டிக்கிச்சு. அதாவது ரீச் அவ்வளவு பெருசா இருந்துச்சு சார். ஏன்னா நானா ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், எனக்கு நல்லா ஒரு சன் மியூசிக்ல அந்த பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் போட்டுட்டே இருப்பாங்க. சோ உங்களுக்கு எப்படி ஒரு கெரியர் வைஸ் உங்களுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷன் வந்துச்சு அந்த பாட்டுக்கு, இல்ல அந்த ரீச்சுக்கு? வந்துச்சு டெஃபினட்டா. பிகாஸ் அதுக்கு முன்னாடி பண்ண பாட்டு, எனக்கு நல்லா போன பாட்டு வந்து சின்ன வீடா வரட்டுமான்னு ஒற்றன்ல இருந்து. அந்த பாட்டை கேட்டு எல்லா டைரக்டரும் வந்து அந்த மாதிரி 10 அந்த சார் எங்களுக்கு சின்ன வீடா வரட்டுமா சின்ன வீடா வரட்டுமா அந்த மாதிரி பாட்டு வந்து. எனக்கு இன்னொன்னு என்னதுன்னா, நான் இப்போ பாய்ஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் அந்த வெஸ்டர்னைஸ்ட் மூடு பாட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அந்த பூவுக்கு பிறந்த நாள் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்ல தான் நான் அந்த பாட்டை பண்ணியிருந்தேன். அந்த மூட்ல இருக்கும்போது இப்போ ஒரு சின்ன வீடா வரட்டுமாலாம் டிப்பிக்கல் அப்படியே லோக்கல்லா இறங்கியாச்சு ஆல்ரெடி. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டு வேணும் அந்த மாதிரி பாட்டு வேணும்னு வரும்போது, இந்த கருவாப்பை வரும்போது எனக்கு ஃபைனலா பாடவாக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு மெலடி மாதிரி ஒன்று வருது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆச்சு. அந்த பாட்டை பத்தி பேசலாம் சார். சின்ன வீடா வரட்டுமா பாட்டை பத்தி அந்த லிரிக்ஸ் எப்படி சார் நீங்க ஓகே பண்ணீங்க? நான் சொல்றேன், அந்த பாட்டு வந்து யார் சார்? நான் லிரிக்ஸ் வந்து பா விஜய் எழுதினாரு. ஓகே. ஆனா இன் ஆல் பிராக்டிகாலிட்டி அந்த சாங் ஓட லிரிக்ஸே அந்த இதுக்கு போறது வந்து ஓகே பண்ணது வந்து அர்ஜுன் தான், ஆக்டர். ஏன்னா அவர் வந்து அவரும் இருந்தாரு கம்போசிங்ல. அவர் எல்லாத்துலயும் பாட்டுக்கு இன்வால்வ் ஆவாரு. அவர் ஃபுல்லா இருந்தாரு கம்போசிங்ல. பா விஜய் நம்ம வந்து தன்னானே அப்படின்னு நம்ம இருக்கும்போது அவர் வந்து சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. அர்ஜுன் அதுல அப்படியே குதிச்சுட்டா அப்படியே போலான்னு அப்படியே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல அந்த பாட்டுங்கள்லாம் எல்லாமே அந்த மூட்ல இருந்துச்சு. ஸோ அது அது அந்த எல்லா படத்துலயும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன் அது எனக்கு புரியல. அது ஒண்ணு வந்துச்சு, நானும் ஓகே பண்ணி கொடுத்தேன். ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாங்கையும் நான் ஒரு ஃபன் சாங்கா தான் பண்ணேன். அதுதான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ
ஏன்னா லிரிக்ஸ் என் பொறுப்பு கிடையாது மியூசிக் டைரக்டரா. யூனோட் ஐ மீன், அதுக்கு லிரிக்ஸ் தான் பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா? எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த சாங்ல அதோட ஃபன் கிளீனா இருக்கணும். அந்த மியூசிக்ல ஒரு ஃபன் வரணும். அதுதான் நான் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா வந்து அது ஃபுல்லாமே வந்து அந்த அந்த கட்டட வேலை செய்யறவங்களோட அந்த லாங்குவேஜ்லயே இருக்கும். ஆமா, அந்த பாட்டு நாங்க பண்ணும்போதே அது ஹிட் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த பாட்டு ஷுவரா போய் ஒரு இது வரப்போகுதுன்னு. ஆனா அதுவும் அதே மாதிரி அந்த லிரிக் தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ மீன் எல்லாருக்கும் என்னன்னு புரியல, பட் அதுதான் ட்ரூத். ஓகே சார். அப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ கனடாக்கு போனதுக்கு அப்புறமும் ரிமோட்லயும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ ஒரு 3 பாடலை பத்தி பேசுற மாதிரி ஒரு பெரிய ஹிட் பாடல்கள் உங்ககிட்ட இருந்து வரல. நீங்க படங்களுமே ரொம்ப கம்மியா தான் பண்ணீங்க. ஆனா இப்போ மறுபடியும் வந்து இப்போ அனிருத்தோட சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் அவர் பாட வைக்கிறதா இருக்கட்டும், நீங்களே பாடின அம்மாட்டி சாங்கா இருக்கட்டும். ஸோ மறுபடியும் இப்போ வந்து பயங்கரமா இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட வந்து அந்த பாட்டு வந்து பயங்கரமா உங்க பாடல்கள் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் மாறினது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நீங்க எவ்வளோ அடாப்ட் ஆகி இதுக்கு எங்கேஜிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஸோ நான் இங்க 2011 திரும்பி வந்தேன் கனடாக்கு. வந்துட்டு நான் ரிட்டையர்டுன்னு தான் சொன்னேன். ஒரு 3 இயர்ஸா சும்மா உட்காந்தேன். அப்படியே பசங்களோட ஜாலியா விளையாடி ரிலாக்ஸ் பண்ணி கார்டனிங்லாம் பண்ணி அந்த மூட்ல இருந்தேன் நான். ரொம்ப ரிலாக்ஸ்ட். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ திரும்பி மெதுவா ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கீபோர்டு ஒன்னொன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சுக்குள்ள இந்த ஸ்டுடியோ செட் ஆயிடுச்சு. ஸோ ஆனா நான் பாட்டு கம்போஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரீடம் எனக்கு வந்துடுச்சு. என்னதுன்னா, நான் ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் பாட்டு பண்ணல. நம்ம தான் சுச்சுவேஷனே கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம தான் சுச்சுவேஷனே கிரியேட் பண்ணோம்னா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சரி, நீங்க சொன்ன பாட்டு அம்மாடி இல்ல இப்போ அனிருத்தோட பண்ண ஆவுக்கு இல்ல, இதெல்லாம் ஃபன், இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி சாங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஜென்ரல் ஃபன் சாங். ஆனா நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு நீங்க பார்க்கும்போது நான் இன்னொரு சாங் விஷம்னு ஒண்ணு பண்ணேன். அது வந்து ஒருத்தரோட ஜேர்னி வித் ஆல்கஹால், அவர் எப்படி ஃபேமிலியை கெடுக்கிறாரு ஆல்கஹால் குடிச்சு, அது என்ன மாதிரி விஷம் அப்படின்னு நம்மளால நிறைய மேட்டர் சொல்ல முடியறது. வேற ஒரு கன்வென்ஷனல் சினிமால அந்த மாதிரி பாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல இல்லையா? ஸோ எனக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம சொல்ற கான்செப்ட் இப்போ வேற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டே பயங்கரமா சொல்லிக்கலாம். ஏதாவது வித்தியாசமா நம்ம மேட்டர் பத்தி பேசுறதெல்லாம். ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பிளஸ் இந்த ஃபார்மேட்ல இப்போ இருக்கிற பாட்டு எல்லாம் ஒரு 3 மினிட்ஸ் சினிமா பாட்டோட பாதி சைஸ் தான் இப்போ. ஸோ அண்ட் ஐ லைக் தட் 3 மினிட் ஸ்டோரி டெல்லிங். 3 சரணங்கிறதுலாம் இப்பெல்லாம் ஒரு சரணம் ஆயிருச்சு. ஆமா, ஒரு சரணம், ஒரு பிஜிஎம், அப்புறம் கிளீனா ஒரு பல்லவி, அண்ட் நம்ம ஒரு ஸ்டோரி சொல்றோம். அதுதான் அந்த ட்ரெண்ட் ஒன்று இப்போ பிக்கப் ஆயிட்டு இருக்கு. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு பார்க்கும்போது இன்னைக்கு டெஃபினட்டா ஒரு 200% 10 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க புதுசா, அந்த அறிவு ஆஃப்ரோல இருந்து எல்லாம் இல்லையா? இப்போ நிறைய பிலிம் ஆர்டிஸ்ட், இப்போ பிரதீப் குமார்லாம் இண்டிபெண்டன்ட்டும் நிறைய பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் நிறைய இண்டிபெண்டன்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்புறம் நிறைய புது சிங்கர்ஸ் இந்த மாதிரி சிங்கர்ஸும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த புது பையன் சாய் அபயங்கர் இல்லையா? ஸோ ஒர்க் அவுட் ஆகுது. பால் டப்பான்னு ஒரு பையன் வந்திருக்காரு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் டப்பா. நான் அவரோட பெரிய ஃபேன். ஏன்னா வித்தியாசமா ஒண்ணு பண்றாங்க அவங்க. அதை நம்ம டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். யாராவது வந்து ரொம்ப நல்ல டேலண்ட்டும் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி டேலண்டோட வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு காலத்துல சினிமால தான் பாடி அது ஒர்க் அவுட் ஆகணும். அந்த சினிமா பாட்டு வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டா இருக்கும். அண்ட் அந்த பாட்டு நல்லா வரணும், சுச்சுவேஷன் பேஸ்டா இருக்கும். பிளஸ் ஒரு சினிமா பாட்டு ஜெயிக்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அதுவும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ரொம்ப ரேரா தான் ஒரு பாட்டு ஹிட் ஆகி படம் ஹிட் ஆகாம இருக்கும்.
இல்லையா? சோ அது வேற. சில சமயம் பாட்டு நல்லா இருந்தா கூடி படம் சரியா போடலன்னா எல்லா பாட்டும் அப்படியே போயிடும் அதோட. ஏன்னா வந்து உங்களோட பாட்டே ஒண்ணு அதுக்கு உதாரணம் இருக்கு சார். திக்கு புக்கு படத்துல வந்து ஒரு நிலா பாட்டு சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. ஆனா அந்த படம் சரியா போகல. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி அது படம் போகலன்னா அதான். சோ அதுக்குதான் நான் சொல்றேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல அந்த ஃப்ரீடம் ஒண்ணு டெஃபினட்டா நிக்குது. நம்ம பண்ற பாட்டு அண்ட் அது க்ரோ ஆயிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் நிறைய ஆர்டிஸ்டோட யங்கர் ஆர்டிஸ்டோட இன்டராக்ஷன் எனக்கு நிறைய இருக்கு இப்போ. இந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் நல்லா பாடுறாங்க அண்ட் நல்ல ஒரு இது இருக்கு. நானே ஐடென்டிஃபை பண்றேன் பார்த்து. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் இப்போ ரீல்ஸை பார்க்கும்போது யாராவது நல்லா இருந்தாங்கன்னா நான் அவங்கள உடனே மெசேஜ் பண்ணி யூ வாண்ட் டு கொலாப் அப்படின்னு நான் கேட்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஆனா எல்லாரோடையும் கொலாப் பண்ண முடியாது. அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன். இந்த கட்சி சேரா பாட்டு பாடினவர் வந்து திப்பு சாரோட பையன் தானே சார்? நீங்க திப்பு ஆமா. சார்ட்ட பேசுனீங்களா அதை பத்தி? நான் டிப்புட்ட பேசல. பட் எனக்கு ஆக்சுவலா எனக்கு அவன பாட்டுலாம் நல்லா இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது டிப்பு அருணி பையன்னு. டிப்புட்ட நான் பேசல. அதுக்கு அவர் ஐ மீன் இது பையனை பத்தி பேசணும்னு இல்ல. ஆனா அந்த பையனை நான் டெஃபினட்டா விஷ் பண்ணி யூனோ அங்க நான் டிப்புலாம் தேங்க் பண்ணேன். ஐ மீன் எனக்கு டிப்பு என்னோட பாடி இருக்காரு. ஸோ கருவாப்பைய பாட்டு அவரு தானே கருவாப்பேரு. அப்புறம் நான் ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ற மாதிரி நான் வித்யாசாகரோடையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரோக்ராமரா அரேஞ்சரா. ஸோ சில பாட்டுங்களுக்கு. ஸோ அப்போ நான் டிப்பு நிறைய பாடியிருக்காரு வித்யாசாகருக்கு. அப்போ அந்த கில்லியில ஒர்க் பண்ணேன். அதுலலாம் இப்போ நான் டிப்பு எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அவரும் தூத்துக்குடியில எனக்கு பாடினாருன்னு நினைக்கிறேன். பட் ஆமா கருவாப்பையா பாட்டு பண்ணாரு சார் திப்பு. கருவாப்பையா கரெக்ட். கருவாப்பையா அவரும் சித்திரம் தான். சோ அதே மாதிரி சார் இப்போ இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 10 இயர்ஸா தான் இந்த இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸோட அந்த growth வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ரஹ்மான் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சில ஷோல பாத்துருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது கச்சேரியில பாத்துருக்கலாம். அவங்கள வந்து சினிமால பாட வச்ச அப்படி ஆட்கள் இருக்காங்களா சார்? நிறைய பேர். வசுந்தரா தாஸ் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் யாருக்கு. ஐ மீன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இவங்களெல்லாம் நான் அப்போ பாருங்க ஒண்ணு பெனி தயால்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு டைம்ல அவரு காலேஜ்ல படிக்கும்போது என் வீட்டுக்கெல்லாம் வந்து அவரு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டவர் அந்த டைம்ல. ஏன்னா அவர் காலேஜ் முடிச்சு அவர் ஈவெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு பிரவீன் ஐ டோன்ட் நோ ஐம் நாட் ஷுவர் அப்படி இப்படின்னா சொல்லி. ஆனா அந்த எஸ்எஸ் மியூசிக்கோட S5ன்னு ஒரு பேண்ட் ஃபார்ம் ஆகி அதுல அவர் ஃபேமஸ் ஆகி அவர் இப்போ ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் எப்போ எங்கேயோ போவாருன்னு. அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேல போயிட்டாரு. நான் நிறைய சிங்கர்ஸ் கார்த்திக்ல இருந்து பென்னில இருந்து எல்லாரையும் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அப்படியே மேல வேற எங்கேயோ போன மாதிரி நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே பார்த்திருக்கேன். வேற ரீசன்ஸ் இல்லையா? இப்போ ஸ்ரீனிவாஸ்லாம் நான் முதல்ல ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல மீட் பண்ணும்போது அவர் பாட்டுக்கு ஆனா இன்னைக்கு இப்போ ஸ்ரீனிவாஸ் அவ்வளவு பெரிய சிங்கர். இன்னைக்குன்னா நிறைய இது ஏஆருக்கு பாடினது டைம்ல குடியில டெலிவிஷன்ல அவர் பயங்கர பர்சனாலிட்டி ஆயிட்டாரு. சந்தோஷ் நாராயண் என்னோட அசிஸ்டண்டா இருந்தாரு. அவரு 4 இயர்ஸா என்னோட தங்கிட்டு இருந்தாரு. நான் 2004ல இருந்து 2008 வரைக்கும் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அவர் நானும் அவரும் இப்போ இன்னைக்கும் தினம் ஆல்மோஸ்ட் பேசுவோம் அவரோட. என்னதுன்னா நிறைய பார்த்துருக்கோம் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி இல்லையா? ஸோ இப்போ அவரோட அசோசியேட்டட் ஆன பீப்புளும் அதே மாதிரி. அப்போ அவன் வர டைம்ல ஹரிச்சரன் வருவாரு, அவர் அப்புறம் பிரதீப் குமார் வருவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஜாலியா இப்போ பேசி ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் யாருமே கிடையாது அவங்க. இன்னைக்கு வேற யாரும் அவங்கலாம் ஒவ்வொருத்தர் இல்லையா? சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களெல்லாம் கூட அப்படியே சும்மா ஒரு யூஷுவல் சிங்கர் மாதிரி தான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அமேசிங் டு சி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஒரு டைம்ல நான் இந்த மாதிரி மீட் பண்ணி அவங்க வந்து முன்னுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அனிருத்தோட ஒர்க் பண்ண இதை பத்தி சொல்லுங்க சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ஃபுல்லா ஆன்லைன் தான். ஸோ அது ஒன்னும் நான் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு மெலடி சாங் தான் ஒன்று அனுப்பிச்சேன். ஸோ நான் நினைச்சேன் சரி ஆனி ஒரு மெலடி பாட்டு பாடினா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு
அப்புறம் அவனே என்கிட்ட ப்ரோ நான் பாடுறேன் ப்ரோ, பட் ஏன் ப்ரோ என்னோட ஆடியன்ஸ் வந்து இன்னும் அந்த பார்ட்டி ஆடியன்ஸ் ப்ரோ, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரீச் வரும்ல அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் ஆவுக்கு லே பண்ணி அவர் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவரே ஒரு டக்குன்னு பாடி எனக்கு நாங்க ஐ மீன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் கால் இதுல தான் கனெக்ஷன்ல இருந்தோம். வரலாம் பாடி அமிச்சிட்டு அது டக்குன்னு அவர் ப்ரொஃபஷனல் ப்ரோ, செம்ம ஆள் பையன். ரொம்ப என்னதான் சொல்றது, அவன் ஒரு ஜெம் மாதிரி. அதுதான் என்ன சொல்றது, அப்படியே ஒரு அமேசிங் ஃபெலோ. அவனோட கேரக்டரே வேற லெவல். அதே மாதிரி இப்போ உங்களோட படங்கள்ல நீங்க பாடல்கள் வந்து மாணிக்க விநாயகம் சார் வந்து அதிகமா பயன்படுத்திருக்கீங்க. சோ உங்க 2 பேருக்குமான அந்த பாண்டிங்கை பத்தி சொல்லுங்க சார். மாணிக் எனக்கு அவரோட நான் ஒரு ஆல்பமே பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை அப்போ மேக்னஸ் சவுண்ட்னு ஒரு லேபிள் இருந்தாங்க. அந்த மேக்னஸ் சவுண்ட்ல மாதவ் தாஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் மாணிக்க விநாயகம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. ஏன்னா ஐ திங்க் இந்த மாணிக்க விநாயகம் வந்து மாதவ் தாஸ் நிறைய பாட்டு ஆல்பம்ஸ் எல்லாம் வச்சு அவர்கிட்ட போய் நின்று கேட்டிருக்காரு. அப்போ மாதவ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாருங்க இதெல்லாம் வந்து நிறைய பாட்டு இந்த மாதிரி நிறைய கேசட்ஸ் இந்த மாதிரி ஃபோக் கேசட்ஸ் இருக்கு, நீங்க வந்து வித்தியாசமா யாராவதோட ஒர்க் பண்ணோம். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் பிரவீன்னு, நீங்க அவனோட ஒர்க் பண்ணி பாருங்கன்னு. அப்போ ஸோ மாதவ் தாஸ் தான் என்ன மாணிக்கம் மீட் பண்ண வச்சாரு. எனக்கு மாணிக்கம் மீட் பண்ண உடனே எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது வாய் பூரா வெத்தலையோட பாடிட்டு இருந்தாரு. நான் வந்து அப்படின்னா அப்புறம் அவர் ஹை பிச்ல பாடுவாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு நல்ல ஃபோக் நாலேஜ், நல்ல நிறைய பழையகால பாட்டு, இந்த ஊர் பாட்டு அந்த ஊர் பாட்டு, மதுரைக்கு போனா இந்த மாதிரி பாடுவாங்க, இங்க போனா அவர் நல்ல ஒரு நாலேஜ், அந்த ஃபோக் நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அவரோட நான் நிறைய ஒரு ஃபோக் பாருங்க, நான் 2 பேரோட ஜாஸ்தியா ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஃபேவரட் பீப்புள். எனக்கு பண்ண படம் எல்லாமே எனக்கு வந்து நான் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் நான் இவங்களெல்லாம் என்னோட ஐ மீன் என்னோட டீம் வெரி ஸ்ட்ராங் பார்ட் ஆஃப் மை டீம் சொல்லுவேன். நான் ஏஆருக்கு என்னவோ அந்த மாதிரி. ஒருத்தர் வந்து மாணிக்க விநாயகம். ஏன்னா அவரை வச்சு நான் நிறைய ஃபோக் ஐடியாஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். அது ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல ஸ்ரீனிவாஸை வச்சு நான் நிறைய இந்த கிளாசிக்கல் ஸ்டைல்ல நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ரீனிவாஸ்க்கு நிறைய அந்த கசல் நாலேஜ், அவருக்கு நிறைய அந்த ஹிந்தி பாட்டு, அப்புறம் இந்த ராகங்கள் அதெல்லாம் நிறைய தெரிஞ்சது. ஸோ நிறைய அந்த கர்நாடிக் ஃபியூஷன் மாதிரி பாட்டு, இந்த பாடவா அந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு வந்து ஸ்ரீனிவாஸோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவர் தான் கைட் வாய்ஸ் எல்லாமே பாடுவார். அதே மாதிரி மாணிக்கமோட நிறைய அந்த ஃபோக் ஸ்டைல்ல பாடி செட் ஆகும். ஸோ இவங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாங்க அந்த டைம்ல. ஐ மீன் ஒவ்வொரு படம் பொறுத்து. ஐ வாஸ் வெரி சேட் டு என்னது அவரு இப்போ இருந்து போயிட்டாரு கோவிட் டைம்ல. ஆமா சார். ஏன்னா அவர் என்னோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு ஒரு டைம்ல. இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணாவது இப்போ இந்த படத்தோட இயக்குனரை தாண்டி, பாடலாசிரியரை தாண்டி அந்த படத்தை நடிக்கிறவங்க ஹீரோ கூட ஒரு அறிமுகம் கிடைக்கும், அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இதுவே வந்து நீங்க அங்க இருக்கும் போது ஸோ அந்த கனெக்ட்லாம் உங்களுக்கு இருக்குமா சார்? ஏன்னா வந்து நீங்க வந்து இப்போ விஜய் சார் படத்துக்கு பேக்ரவுண்ட் பண்ணிருக்கீங்க, விஜயகாந்த் சார் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கீங்க, அர்ஜுன் சார் படத்துக்கு பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோக்களோட அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நடக்குமா? நான் இது வரைக்கும் எந்த படத்துலயும் பண்ணும்போது நான் அர்ஜுனை தவிர நான் வேற யாரோடையும் நான் டிஸ்கஸ் பண்ணது இல்லை. அர்ஜுன் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. நான் இன்னொரு படம் ஆனா ஒரு ஹிந்தி படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுல மாதவன் நடிச்சிருந்தாரு. அதுல மாதவன் இன்வால்வ் இருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. அவர் வந்து ஏன்னா சில பேர் வந்து அவங்க இதுன்னு ப்ராஜெக்ட்னு அவங்க இன்வால்வ் ஆயிடுவாங்க உள்ள வந்து பார்த்து எல்லா சீன்ஸும் பார்த்து அந்த லெவல் ஒர்க்லையும். விஜய் எல்லாம் வந்து நான் எனக்கு விஜய் தெரியும். அவுட் சைட் ஆஃப் ஒர்க் நிறைய மீட் பண்ணியிருக்கோம், வெளில போறதுக்கு அந்த மாதிரிலாம். பட் ஏன்னா நான் தர்ணி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும். ஆக்சுவலா தர்ணி தான் இப்போ நான் மாணிக்க விநாயகம் அண்ட் ஸ்ரீனிவாசன் சொல்லும் போது டைரக்டர் தர்ணி வந்து என்னோட தேர்ட் லெக் இதுல. அவரும் என்னோட ரொம்ப க்ளோஸ்ல இருந்தாரு. சுரேஷ் பீட்டர்ஸும் என்னோட ரொம்ப க்ளோஸ்ல இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து தர்ணியோட, ஏன்னா தர்ணிக்கும் நிறைய மியூசிக்கல் இன்புட் இருந்தது, ஐடியாஸ் சொல்லுவாரு. எனக்கு அவரோட ஐடியாஸும் ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ். ஐ மீன் இவங்கலாம் வந்து தரணிலாம் வந்து எனக்கு அகைன் நான் பிரவீன் மணி ஆறதுக்கு முன்னாடியோ தரணி அவர் டைரக்டர் தரணி ஆறதுக்கு முன்னாடியோ நாங்கெல்லாம் காலேஜ் டேஸ்லேருந்து எங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு. ஸோ ஸோ எனக்கு என்ன ரமணி, அவர் பேர் ரமணி தானே சார் அப்போ? ரமணி, ஆமா. ஸோ என்னதுன்னா இப்போ ஸோ நான் விஜயோடலாம் வெளிலலாம் போயிருக்கேன். ஆனால் நான் கில்லி டைம்ல அவர்லாம் வந்து வித்யாசாகரோடலாம் உட்காந்து அதெல்லாம் நடக்காது. விஜய் வந்து சுத்தமா இன்வால்வ் ஆக மாட்டாரு எதுலையும். அவர் அப்படியே விட்டுருவாரு. இப்போ விஜயா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச வகையிலையும் இல்ல ரஜினி இருக்கட்டும் இல்லையா. ஸோ மணிரத்னம் சார் இது அவரே வரமாட்டாரு. அவரே வந்து நான் ஒரு பாட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ ஏஆர் ரஹ்மான்ட்ட நீங்க மணி சார் மேல அழைச்சிட்டு போய் காமிச்சிரு பாட்டு அப்படின்னாரு. குருல இருந்து ஒரு பாட்டு. ஓகே. அவர் மேல வந்தாரு, நான் பாட்டு போட்டேன், கேட்டாரு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதாவது அவரு நான் கேட்டேன், வாட் டு யூ திங்க், என்ன நினைக்கிறேங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட திரும்பி பார்த்துட்டு, எனக்கு தெரியாது, நீ என்ன நினைக்கிற, உனக்கு பிடிச்சிருக்கா? நான் சொன்னேன், ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நான் ஃபைன். என்ன பாட்டு சார் அது? குருல பாசில். நான் எனக்கு அந்த ஹிந்தி வெர்ஷன்ல பாசி லகான்னு ஒரு அவரை தான் சொல்றேன். எனக்கு தெரியாது மியூசிக்லாம் ஒன்றும். உங்களுக்கு நீங்க ஓகேனா அண்ட் ஃபைன் அப்படின்றாரு. ஸோ அப்படின்னா அவருக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் யார் மேல அப்ப நினைச்சு பாருங்க இல்லையா. அவர் கரெக்டா பண்ணி. ஆனா ஏஆரோட பெஸ்ட் ஒர்க் யாருக்கு பண்ணியிருக்காரு? மணிரத்னமுக்கு தான் மேக்ஸிமம் பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த ஃப்ரீடம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாரு. இல்ல சங்கருக்கு அந்த ஃப்ரீடம்க்கு கொடுத்தாரு. ஏன்னா யாரும் ஒர்க் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்து நோண்டிட்டு இருந்தா ஒர்க் பண்றது கஷ்டம், அவ்வளவுதான். இப்போ நீங்களே ஒரு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கிரிப்ட், நான் அங்க பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே நீங்க எழுதும்போது இல்ல 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 இந்த வேர்டை மாத்து இப்படி பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இல்லையா. இப்போ நான் உங்களோட பாஸா இருந்தேன்னா இன்னும் வர்ஸ். ஏன்னா அப்போ நீங்க பல்ல கட்சிட்டு சரி இவங்க என்ன சொல்றாரோ அது மாத்திரம் நான் இது விட்டுறேன் அப்படின்னு நீங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஸோ அந்த எஸ்கேப் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃப்ரீடம் வேணும். அதே மாதிரி பாடல்களே இல்லாம இந்த பயணம் மாதிரி பின்னணி இசை மட்டுமே இருக்கிற படங்கள்ல ஒர்க் பண்றது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு அதிகமா ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கா சார் உங்களுக்கு? டெஃபினட்டா. ஐ மீன் பயணம்லாம் அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். ஆக்சுவலா ராதாமோகன் கலக்கி விட்டார் அந்த படத்துல. ஏன்னா அது அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி டைட்டா இருந்துச்சு. அண்ட் அதுல அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு அவரு. யூனோ அண்ட் நம்ம மியூசிக்ல ட்ரீட் பண்ணும்போது கூட ஒரு கேரக்டருக்கு ஒரு மாதிரி தீம் வச்சுருந்தோம் இல்லையா. ஒரு பிரீஸ்ட் இருப்பாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஒரு தீம். அப்புறம் ஒரு முஸ்லீம் லேடி அங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தீம். அந்த டெரரிஸ்ட்க்கு ஒரு தீம். அதெல்லாம் சேலஞ்சிங். அது பியூட்டிஃபுல். அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது அது எந்த படமா இருக்கட்டும், படம் நல்லா இருந்துச்சுன்னா டைட்டா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்வேஸ் இஸ் வெரி என்ன சொல்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஒர்க். அது நம்ம மனசை ரொம்ப சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.